உங்கள் கண்களை வானத்திற்கு ஏறெடுத்து, உங்கள் தேவனாகிய கர்த்தர் வானத்தின் கீழெங்கும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஏற்படுத்தின வானத்தின் சர்வ சேனைகளாகிய சந்திர சூரிய நட்சத்திரங்களை நோக்கி அவைகளை தொழுது சேவிக்க இணங்காதபடிக்கும் உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உபாகமம் 4:19 பைபிள் சொல்லுது. இதில் உங்கள் தேவனாகிய கர்த்தர் வானத்தின் கீழெங்கும் இருக்கிற ஜனங்களுக்கு, எல்லா ஜனங்களுக்கும் ஏற்படுத்தின வானத்தின் சர்வ சேனைகள் தான் சந்திரனும் சூரியனும் நட்சத்திரங்களும். இந்த சந்திர சூரிய நட்சத்திரங்களை மனுஷனுக்காக கர்த்தர் உருவாக்கினார். ஆனால் மனுஷன் என்ன பண்ணுறான்னா, அந்த சந்திரனையும் சூரியனையும் நட்சத்திரங்களையும் நோக்கி அவைகளை தொழுது சேவிக்க ஆரம்பித்தான். அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறாரு, பைபிளில் என்ன சொல்கிறாருன்னா, அவைகளை தொழுது சேவிக்க இணங்காத படிக்கும் உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். ஏன் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருன்னா, இந்த சந்திரனையோ சூரியனையோ நட்சத்திரங்களையோ நாம் வணங்கினா நம்ம ஆத்துமா மீட்படையாது. அப்போ எப்படி ஆத்துமா மீட்படையும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம ஆத்துமா மீட்படைய ஒரே ஒரு வழி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் சொல்லியிருக்கிறாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அப்போ அவராலே அல்லாமல் நாம் எதை வணங்கினாலும் நம்ம பரலோகம் போக முடியாது. நம்ம பரலோகம் போகணுன்னா, நம்ம ஆத்துமா மீட்படையணும்னா அதற்கு ஒரே ஒரு வழி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பைபிள்.